வருகின்ற மார்ச் 24, 25 திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் 8 லட்சம் வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் இந்தியா முழுவதும் அனைத்து வங்கிகளிலும் 2 நாள் தொடர் வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். காரணம், எங்களுடைய அடிப்படையான முக்கியமான சில கோரிக்கைகளை மையப்படுத்தி முன்வைத்து இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். வங்கித்துறையில் இருக்கக்கூடிய 9 தொழிற்சங்கங்கள் சேர்ந்த யுனைடெட் ஃபோரம் ஆஃப் பேங்க் யூனியன் கூட்டமைப்பு மூலமாக இந்த அறைகோல் விடுக்கப்பட்டிருக்கு. காரணம், பிரச்சனை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் இன்றைக்கு வங்கிகள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் இருக்கு. கோடிக்கணக்கான மக்கள் வங்கியில் கணக்கு வச்சிருக்கிறாங்க. அன்றாட வங்கி சேவை நுகர்வதற்காக கிளைகளுக்கு வராங்க. ஆகவே சேவை செய்வதற்கு தேவையான அளவுக்கு வங்கி கிளைகளில் ஆட்கள் இருக்கணும். ஆனா கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக வங்கியில கிளைகளில இன்றைக்கு தேவையான ஆட்களை நியமிக்காமல், காலியான இடங்களை நிரப்பாமல், ஆட்களை எடுக்காம இருக்கிறாங்க. சுணக்கம் இருக்கு. குறிப்பாக கடநிலை ஊழியர்கள் ஆட்களை எடுக்கிறது கிடையாது. வங்கிய இன்றைக்கு துப்புரவு தொழிலாளர் இருக்கிறாங்க, பார்ட் டைம் ஸ்வீப்பர்ஸ். அந்த இடங்களை எல்லாம் இன்று காலியாகவே இருக்கு, நிரப்புவது கிடையாது. இதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, அரசாங்கம் வங்கிகளை தனியார் மையம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பொதுத்துறை வங்கி அதுக்கு பெரிய போட்டியாக இருக்கு. அப்ப பொதுத்துறையில மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டால் தனியார் வங்கிக்கு போயிடுவாங்க. ஆகவே இங்க வாடிக்கையாளர் சேவை பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னா தனியார் வங்கிகளுக்கு போவாங்க. எப்படி வாடிக்கையாளர் சேவை பாதிக்கப்படும்? ஆட்களை நியமனம் செய்யாமல் குறைவான ஆட்களை வைத்திருந்தா மக்களுக்கு ஒரு ஆத்திரம் ஏற்படும், அதுல அதிருப்தி ஏற்படும். அதனால பொதுத்துறை வங்கியில தனியார் வங்கி போயிடுவாங்க. இது ஒரு காரணம். இரண்டாவது விஷயம் இன்றைக்கு பார்க்கணும் சொன்னா, வங்கியில லாபத்தை இன்றைக்கு அதிகரிக்க வேண்டும். தனியார் வங்கிகள் அதிகமாக வட்டி எல்லாம் இன்றைக்கு போட்டு மக்களோட நெருக்கடி செஞ்சு அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா பொதுத்துறை வங்கியில முன்னுரிமை கடனாக குறைந்த வட்டியில எல்லாம் கடன் கொடுக்கிறோம். அதே நேரத்துல பெரும் முதலாளிகளுக்கு கொடுத்த கடன்கள் எல்லாம் வராம ரத்து செஞ்சு வாராக்கடனா போய் அதனால நஷ்டம் ஏற்படுது. அப்ப அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்காக ஒண்ணு, பொதுமக்கள் மீது சுமையை திணிக்கிறாங்க. அவங்களுடைய வைப்பு தொகைக்கு வட்டியை குறைக்கிறாங்க. சேமிப்பு கட்டணம், அதாவது சேவை கட்டணத்தெல்லாம் வசூலிக்கிறாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, ஊழியர் செலவை குறைக்கணும். அப்ப ஊழியர் செலவுனா 10,000 ஊழியர் இருக்கிறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு 8,000 ஆக்கிட்டான்னு சொன்னா 2,000 ஊழியருடைய அவங்களுடைய ஊதிய செலவு என்பது குறையும். ஆக இப்படி லாபத்தை அதிகரிக்க மக்களை இன்றைய தனியார் வங்கிகளுக்கு திருப்புவதற்காக இப்படி எல்லாம் பண்றாங்க. மூன்றாவது, குறைந்த ஊதியத்துல ஆட்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று சொன்னா நிரந்தர ஊழியர் இருக்கக்கூடாது, தற்காலிகமாக இருக்கணும் அல்லது ஒப்பந்த முறையில் இருக்கணும், கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ். ஆகவே இது மாதிரியான காரணங்களுக்காக வங்கியில இடங்களை காலி செய்யாம இருக்கிறாங்க. இதன் காரணமாக வாடிக்கையாளர் சேவை பாதிக்கப்படுவது. அப்ப மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் வங்கி தேசியமயம் கிராமப்புறம் வரைக்கும் கிளைகள் இருக்கு. அங்க சேவை பாதிக்கப்படுகின்றது. அதை இன்னைக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னா தேவையான அளவுக்கு ஆட்கள் எடுக்கணும். இரண்டாவது, இன்றைக்கு வங்கியில பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு வேலை பளு அதிகமாகுது. 10 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தான் வங்கி திறந்து இருக்கிறோம். அப்ப 5 மணிக்குள்ள வேலையை முடிக்கணும். ஆனா வேலையை முடிக்க முடியாம 6 மணி 7 மணி என்று இன்றைக்கு ஊழியர்கள் கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது. குறிப்பாக அதிகமான 2 லட்சம் பெண்கள் வங்கியில வேலை செய்யறாங்க. அவர்கள் கூட இன்றைக்கு உரிய நேரத்திற்கு வீட்டுக்கு போக முடியல. ஆகவே அவங்களுக்கு ஒரு நெருக்கடி. மூன்றாவது, இந்தியாவில இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொன்னா வேலையில்லா திண்டாட்டம் பெருகி கொண்டே வரும்போது அரசு துறை, பொதுத்துறை, வங்கிகள், இன்சூரன்ஸ் கம்பெனி, ரிசர்வ் வங்கி, ரயில்வே, பொதுத்துறை நிறுவனங்கள் இங்கதான் நிரந்தர பணிகள் இருக்கு. இதெல்லாம் அரசு நியமித்து ஆட்கள் நியமித்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை, இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நெருக்கடியாவது, நிரந்தர பணியாளர்கள் பதிலாக தற்காலிகமாக அல்லது கான்ட்ராக்ட் முறையில இதெல்லாம் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஆகவே இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இன்றைக்கு 2 லட்சம் இடங்கள் வங்கியில காலியாக இருக்கு, நிரப்பப்படாம. ஆகவே உடனடியாக நிரப்ப வேண்டும், இனி காலதாமதம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி ஒரு கோரிக்கை. இரண்டாவது, வங்கித்துறையில பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நாங்க சனி ஞாயிறு 2 நாட்கள் எங்களுக்கு விடுமுறை வேண்டும் கேட்கிறோம். காரணம், ரிசர்வ் வங்கியில் அது மாதிரி இருக்கு, அரசு துறையில் அப்படி இருக்கு, இன்சூரன்ஸ் துறையில இருக்கு, பல நிதித்துறை சம்பந்தப்பட்ட பல அலுவலகங்கள் அது மாதிரியாக இருக்கு, தனியார் துறையில கூட இருக்கு. ஆனா வங்கியில மட்டும் ஏன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் லீவ் விடக்கூடாது? அது நிர்வாகங்கள் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அரசுடைய அனுமதி வேண்டும் கேட்டு அரசுக்கு பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா 1 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம்
அங்க திறமையான அரசாங்கம் சொல்றாங்க. ஆனா என்ன திறமை? ஒரு ஆண்டாக அது பரிந்துரைக்கப்பட்டு அந்த வாரத்தில் 2 நாள் வேலை, 5 நாட்கள் வேலை, 2 நாள் விடுமுறை என்பது இன்னும் அவங்களால ஒத்துக்கொள்ளப்படாம நிலுவையிலேயே இருக்கின்றது. ஆகவே வங்கி ஊழியர்கள் ரொம்ப அதுல வருத்தப்பட்டு இருக்கிறாங்க, கோபமா இருக்கிறாங்க. அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கோரிக்கையாக பார்க்கிறோம். மூன்றாவது, இந்த ஆட்களை நியமனம் செய்யாத காரணத்தினால் இன்னொரு பிரச்சனை பார்க்கிறோம். கிளைகளுக்கு வாடிக்கையாளர் வராங்க, ஆனா அவங்க நினைத்த மாதிரியாக உடனடியாக எங்களால அவங்களுக்கு சேவை செய்ய முடியல. அப்ப அந்த நேரத்துல ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு ஊழியர்களை ஒரு பக்கம் வசைபாடுறாங்க, மறுபக்கத்துல சில ஆத்திரமான வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் ஊழியர்களை தாக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். ஒண்ணு சட்ட ரீதியான பாதுகாப்பு, அதை விட உடனடி பாதுகாப்பு. அங்க ஆயுத காவலர், செக்யூரிட்டி கார்டுன்னு எங்க பேங்க்ல எல்லாம் இருப்பாங்க, வாட்ச்மேன் இருப்பாங்க. அது வங்கியுடைய சொத்துக்களை பராமரிக்கிறது மட்டுமல்ல, ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு. ஒரு ஆயுதம் தாங்கிய காவலர்கள் இருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க இல்ல. அதன் காரணமாக வாடிக்கையாளர் இந்த மாதிரி கோவப்படும் போது அவங்க எங்களை தாக்குறாங்கன்னு சொன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அப்ப இதனால ஒரு பெரிய பிரச்சனை வருது. இது அரசு தலையிட்டு எல்லா கிளையிலும் பாதுகாப்புக்காக ஊழியர்கள் நியமனம் செய்ய வேண்டும். செக்யூரிட்டி கார்டு இருக்கணும். வாடிக்கையாளருக்கும் நல்லது, ஊழியர்களுக்கும் நல்லது, வங்கிக்கும் நல்லது என்று பார்க்கிறோம். அதே மாதிரி முன்னாடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வங்கி நிர்வாகங்கள், ஊழியருடைய திறமையின் அடிப்படையில ஊதியத்தை நாங்க இன்னைக்கு நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, யாரு திறமையா இருக்கிறாங்களோ கூடுதல் சம்பளம். அது வங்கித்துறை மாதிரியான சேவைத்துறையில அது மாதிரி சொல்ல முடியாது. ஆகவே வங்கிகள் ஒட்டுமொத்தமாக நல்லா இருந்ததுன்னு சொன்னா கூடுதலாக சம்பளம் கொடுங்க, அதிக லாபம் வந்ததுன்னு சொன்னா அதுக்கு ஊக்கத்தொகை கொடுங்க, இன்சென்டிவ் கொடுங்க. ஆனா தனிப்பட்ட தனிநபர் திறமையை வைத்துக்கொண்டு ஊதியத்தை பிரிக்க கூடாது என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக ஒப்பந்தம் என்ன போட்டிருக்கிறோம் சொன்னா, எந்த வங்கியில் லாபம் கூடுதலாக இருக்கின்றதோ அங்கு கூடுதலாக ஒரு ஆண்டுக்கு 15 நாள் ஊதியத்தை இன்சென்டிவ், பிஎல்ஐ அப்படின்னு சொல்றோம், பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ். நல்ல பேங்க் பர்ஃபார்ம் பண்ணா அந்த ஊழியர்களுக்கு 15 நாள் ஊதியம் வரைக்கும் இன்சென்டிவா கொடுக்கலாம். இப்ப திடீரென்று அரசுல இருந்து ஒரு ஆணை வந்திருக்கு. உயர்மட்ட அதிகாரிகள் அவங்களும் எல்லாருக்கும் இதே 15 நாள் தான் இருக்கு இப்போ ஊக்கத்தொகை. ஆனா புதியதாக வந்த ஆணையில அவர்களுக்கு மட்டும் இன்றைக்கு 150 நாள் 200 நாள் ஊக்கத்தொகை. அது எல்லாருக்கும் கிடைக்காது. யாரு திறமைன்றாங்க. அப்போ உயர்மட்ட அதிகாரிகள்ல யாரு திறமைன்னு சொன்னா, மேல்மட்ட அதிகாரிகள் நிர்வாகத்திற்கு யாரை பிடிக்கின்றதோ அவங்களுக்கு அந்த ஊக்கத்தொகை கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆகவே இது ஊழியருடைய ஒற்றுமை பிளக்கக்கூடிய ஒரு முறையாக பார்க்கிறோம், அதை எதிர்க்கிறோம். இரண்டாவது, வங்கியில ஊழியர்கள் இருக்கும்போது 55 வயசு 57 வயசு அப்பதான் அவங்களுக்கு கூடுதலான பொறுப்பு, குடும்ப பொறுப்பு இருக்கு. அந்த நேரத்துல இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க திறமையாக வேலை செய்யறாங்களா கண்காணிங்க. அவங்களுக்கு திறமை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, 2 மாசம் சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புங்க. இது ரொம்ப தவறானது. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு கூடுதலாக நம்ம அனுசரியாக இருந்து அவங்கள ஊக்கப்படுத்தணும். அந்த நேரத்துல இது மாதிரி மிரட்டுற மாதிரியாக ஒரு ஆணையை போட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் இன்றைக்கு வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்கிறோம். அதே மாதிரியாக ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷன் கொடுக்கிறோம். ஆனா அந்த பென்ஷன் என்பது இன்றைக்கு அவங்க ரிட்டையர் ஆகும் போது ஓய்வு பெறும்போது என்ன பென்ஷனோ அதே இருக்கு, பஞ்சப்படி மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதை மாற்ற வேண்டும். அடிக்கடி ஊதியத்தை உயர்த்தும் போது பென்ஷன் உயர்த்தணும், ஓய்வு தொகையை உயர்த்தணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது இன்னும் அவங்க ஒத்துக்கொள்ளவில்லை. அதை வலியுறுத்துறோம். 2010க்கு பிறகு ஊழியர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு சுமார் ஒரு 5-6 லட்சம் இளைஞர்கள் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு இந்த பாதுகாப்பான பழைய பென்ஷன் திட்டம் இல்லை, அதுல பஞ்சப்படி கிடையாது. அவர்கள் இன்றைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி அதை வழி பென்ஷன் கொடுக்குறாங்க. அது நிரந்தரமான ஒரு பென்ஷன் கிடையாது, நியூ பென்ஷன் ஸ்கீம். அதை மாற்றி அவர்களுக்கும் இன்றைக்கு பழைய பென்ஷன் திட்டம், அவங்கள்ட்ட எந்த விதமான கான்ட்ரிபியூஷன் இல்லாம நிர்வாகங்களாக பென்ஷன் கொடுக்கணும்னு கேட்கிறோம். அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அதை நாம் இன்னைக்கு கோரிக்கையாக வச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது மாதிரி வங்கித்துறையில எல்லா நிர்வாகங்களுமே ஊழியர்களுக்கு சில சலுகைகள் கொடுப்பாங்க. இப்ப நாங்க வங்கியில் இருக்கின்றதுனால நாங்க வீட்டு கடன் வாங்குறோம். வீட்டு கடனுக்கு மற்ற பொதுமக்களுக்கு 8% வட்டின்னு சொன்னா எங்களுக்கு 6%, 7% கொடுக்குறாங்க. இது வங்கியில பணியாற்றுவதன் காரணமா. இப்ப ரயில்வேல இருக்கிறாங்கன்னு சொன்னா ரயில்வே ஊழியர்களுக்கு அந்த பயணை கொஞ்சம் சலுகை கொடுக்குறாங்க, இல்ல அவங்களுக்கு ஃப்ரீயா சலுகை கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு துறையில அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்ப பேங்க் என்ற காரணத்தினால வட்டியில எங்களுக்கு சின்ன சலுகை கொடுக்குறாங்க. இப்போ அரசாங்கம் சொல்றாங்க, அந்த சலுகை என்பது உங்களுக்கு வருமானமாக பார்த்து
அதுக்கு நீங்க வருமான வரி கட்டணும். இவ்வளவு ஆண்டுகளாக அது கிடையாது, 50 வருஷமா கிடையாது. இப்ப புதுசா இந்த வருஷம் அந்த மாதிரி சொல்றாங்க. ஆக இது மாதிரியாக ஊழியர்களுக்கு எதிரான முடிவுகள்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரியா ஒண்ணு எங்க கோரிக்கை, வங்கித்துறை கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கம் வங்கிகளை தனியார் மயம் செய்யும் முயற்சிகளை மேற்கொண்டே வராங்க. அதை நாங்க எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இப்போ ஐடிபிஐ என்ற ஒரு வங்கி இருக்கு, ஐடிபிஐ பேங்க். அதுல 95% அரசும் அரசுக்கு சொந்தமான எல்ஐசியும் அவங்க பங்கு வச்சிருக்கிறாங்க. அதை இன்றைக்கு 50% குறைவாக நாங்க வைத்துக்கொண்டு அதை வெளியில வித்துருவோன்றாங்க. அப்போ அந்த வங்கி தனியார் யாரோ வாங்க போறாங்க. யார் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு கனடாவில இருந்தோ துபாயில இருந்தோ யாரோ முதலாளிக்கு விற்பனை செய்ய போவதாக பார்க்கிறோம். அப்போ இந்திய மக்களோட சேமிப்பு வெளிநாட்டுக்கு விற்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு. இந்த மாதிரி வங்கிகளை தனியார் மயம் செய்யக்கூடாது. அதை நாங்க எதிர்க்கிறோம். ஆக இப்படி எல்லா கோரிக்கையும் வைத்து நாங்க எவ்வளவு பேசி பார்த்துட்டோம். ஆனா எந்த முன்னேற்றம் இல்லை. ஆகவே வருகின்ற 24, 25 2 நாள் தொடர் வேலை நிறுத்தத்துக்கு அறிவிச்சிருக்கிறோம். அதுலயும் இந்த பிரச்சனை தீரவில்லை என்று சொன்னா, இன்னும் மேல் கட்டத்துல இன்னும் அதிகமாக வேலை நிறுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த 2 நாள் வேலை நிறுத்தமே 2 நாள் வங்கி பணி முடக்கம் என்று சொன்னா, பொதுமக்களுக்கு அதனால கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். ஆனா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு நல்ல திறமையாக சேவை செய்வதற்காகத்தான் இன்றைக்கு காலியான இடங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அதுக்காக போராடுறோம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் என்பதற்காக இந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம். அது மாதிரி தனியார் மயம் செய்து மக்களுக்கு ஒரு தீங்கு வந்துவிடக்கூடாது, தீமை வந்துவிடக்கூடாது என்று போராடி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த கோரிக்கைகள் மக்களும் புரிந்து கொண்டு, பொதுமக்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளுக்கு, போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம்.